அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஆலு மஷ்ரூம் போட்டு ஒரு ஆம்லேட்டும் குல்கி ஷர்பத்தும் பண்ணலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து ஒரு 400 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெலீஸாக நறுக்கியிருக்கேன். அதை ஒரு தவாவில் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் அதே தவாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அடிச்சுக்கலாம். நல்லா நுர வரைக்கும் அடிச்சுக்கலாம். நல்லா அடித்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, 1 ஸ்பூன் மிளகுப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாலாம் நல்லா கலக்கிற மாதிரி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நல்லா சூடான எண்ணெய். அந்த எண்ணெயை இந்த முட்டையில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம மற்றதெல்லாம் கலந்துக்கலாம். ஆம்லேட்டுக்கு வெங்காயத்தாள், 2 சிவப்பு கேப்சிகம், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, இது கொஞ்சம் மஷ்ரூம், எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ வெந்துட்டுருக்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம் இதையும் எண்ணெயோடு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சூடான தவாவில் போட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது அடிப்பக்கம் நல்லா வெந்திருக்கும். அதை ஒரு தட்டை போட்டு திருப்பி இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்து இதை மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், இதை எடுத்துடலாம். ஒரு ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு கொஞ்சம் மேலே வேக வச்சுக்கலாம். இப்போ அதுவும் வெந்துருச்சு. இதையும் தட்டில் எடுத்துடலாம். இதை மறுபடியும் கடாயில் போட்டு அந்த பக்கம் வேகணும் இல்லையா, அதுக்கு ஒரு 3-4 நிமிஷம் விட்டுடலாம். நல்லா வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 ஆம்லேட்டும் போட்டாச்சு. மொத்தம் 4 ஆம்லேட் போட்டேன். நான் உங்களுக்கு 2 தான் காட்டினேன். இப்போ குல்கி ஷர்பத் போட்டுக்கலாம். எனக்கு குலுக்கிறதுக்கு அந்த கிளாஸ் என்கிட்ட பெரிய பெரிய கிளாஸு இல்லை. அதனால் நான் மில்லட் வாட்டர் கேன் எடுத்திருக்கேன், மில்டன். அதில் ஒரு 4 ஸ்லைஸ், ஒரு பாட்டிலாக நம்ம ஒரு கிளாஸாக நம்ம குலுக்கி போட்டுக்கலாம். 1.5 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு கிளாஸுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். இது முழுசாக அதில் பிழிய முடியல, கொஞ்சம் பிழிஞ்சிருக்கேன். கடைசியில் கிளாஸில் ஊற்றுக்கும் போது மற்றதை பிழிஞ்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம், இன்னொரு கிளாஸுக்கு ஒரு பாதி எலுமிச்சம்பழம். இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இப்போது ஊற வச்ச சப்ஜா விதையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அடித்து ஊற்றியாச்சு. இப்போ அடுத்த கிளாஸும் அடித்தாச்சு, அதையும் ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இதுக்கும் அதுக்கும் சேர்த்து புழிஞ்சு விட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் சப்ஜா விதையும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா நல்லது தான் உடம்புக்கு. வயிறு நல்லா குளுகுளுன்னு இருக்கும். இப்போ இதோட பச்சை மிளகாய் வந்து பாட்டில்லையே மாட்டிக்கிச்சு. அதை நான் இப்போ எடுத்து போட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குல்கி ஷர்பத்தும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஆலு மஷ்ரூம் ஆம்லேட், இதுதான் இன்றைக்கி இஃப்தியாரோட ரெசிபி. இஃப்தியாருக்கா இதான் நான் பண்ணேன் இன்றைக்கி, வேறு எதுவும் பண்ணலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.